ஸோ ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் மித்தோன் தமிழ் கேமிங். ஸோ ஈவினிங் நம்ம என்ன கேம் ஆட போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். 5 Nights at ஷெரிக்ஸ் ஹோட்டல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 5 Nights at ஃப்ரெட்டிஸும் போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5 Nights at ஷெரிக்ஸ் ஹோட்டல். ஸோ இவன் தான் பார்த்தீங்கன்னா ஷெரிக்கு, ரொம்பவே பச்சை கலரில் இருக்கான் பார்த்தீங்களா. ஸோ இவனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்க, வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன எதுவுமே வரல. 5 Nights at ஷெரிக்ஸ் ஹோட்டல். ஓகே, கொடுத்துட்டாங்க, இன்ட்ரோ கொடுத்துட்டாங்க. 5 Nights at ஷெரிக்ஸ் ஹோட்டல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. வார்னிங், திஸ் கேம் இன்க்ளூட் ஃப்ளாஷ் லைட்ஸ் அண்ட் ஜம்ப் ஸ்கேர்ஸ். ஆடாடோ, ஆமாங்க, ரொம்ப பயந்துட்டேன் பாருங்களேன் அப்படியே. சரி, என்ன சொல்கிறீங்க, கதை ஓப்பன் பண்ணுங்க டக்குன்னு. ஷெரிக்ஸ் அவன் மூஞ்சி எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு எட்டு எப்படி இருக்குன்னு. ஓகேங்க, நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வரவங்களாம் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவன் மூஞ்சை பார்க்குறதுக்குள்ளார. ஓகே, எப்படி இருக்கும் அவன் மூஞ்சி? அதே மாதிரி தான் பார்த்துட்டோம். அவன் நேரில் பார்க்குறதுக்கு நைட் 1 வந்துடுச்சு. போடு, யாருக்கிட்ட டே? வந்துட்டான்டா டே. ஓகே, இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டல் வந்து தங்க போயிருப்போம். அந்த 5 நாளைக்கு அந்த ஹோட்டல் நம்ம வந்து தங்கணும். ஓகேங்களா, அதுதான் கான்செப்ட்டு. இவன் தான் ஹோட்டலுடைய ஓனர். அப்படி மூஞ்ச பாருங்களேன், அப்படியே சிரிச்சிட்ருக்கான் ஒரு சைடு மட்டும். பேசலாம். ஹாய், வெல்கம் ஷெரிக்ஸ் ஹோட்டலுக்கு வாங்க. நான் உங்களுக்கு எப்படி உதவி பண்ணணும்? ஒரு உதவி பண்ண வேணாம், ரூமை கொடுங்க, போய் தூங்கணும் இப்போ கொஞ்ச நேரம். ஓகே, சரி. ஓகே சரி, எம்டி ரூம் செகண்ட் ஃப்ளோரில் இருக்குதுன்னு கொடுத்துருக்கான். செகண்ட் ஃப்ளோரில் தானே போகிறேன், போய் தூங்குறேன். நாங்கள் குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கான், எப்படி போனாலும் பார்த்துட்டே இருக்கிறான். டேய், அவனை பார்க்கறத தவிர வேறு வேலையே இல்லையாடா. பாருங்கள், இது கதவு திறக்கும்போது ஒரு காமெடியான சத்தம் வரும். இங்கே பாருங்களேன், வந்துதா பார்த்தீங்களா எப்படி? எப்படி சூப்பராக வந்ததா? இங்கே பாருங்க, ரொம்ப காமெடியாக இருக்குங்க கதவு திறக்கும்போது. ஓகே, ஆனால் அந்த கேமோட சென்சிட்டிவிட்டி பார்க்கணுன்னா இப்படி தான் கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. இங்கே ஏதோ எவனோ போகிறாங்க இவன். ஹேடா தம்பி, ஓகே, ஹவ் ஆர் யூ, எப்படி இருக்குன்னு கேட்குறான். நல்லா இருக்கேன்டா தம்பி. ஓகே, ரூம் வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக இவனை வந்து வேலைக்கு வச்சுருக்காங்களாம். பார்க்க மனுஷன் மாதிரியே இல்லையே. இருடா, என்னையும் கூப்பிட்டு போடா, நானும் வரேன். ஓடோடோடோ, என்ன ஒரு இது. இன்னும் அந்த பெயிண்டிங் வருங்க, காமெடியாக இருக்கு பார்த்தீங்களா. அவன் மூஞ்சே பார்க்க முடியல, யார் பெயிண்டிங்னு தெரியல, அவன் தான் நினைக்கிறேன். சரி, ஓகே, போய் தூங்கும். அது தூங்க முடியாதா? என்ன பாத்ரூம் போன்னு சொல்லியிருந்தான், அனுப்பிச்சி விட்ருப்பேன். இவனமோ நான் பாத்ரூம் போயிட்டு பெருசாக போட போகிறேன் அப்படிலாம் வந்து சொன்னேன். இப்போ என்ன கீழே வந்தது பார்த்தீங்களா, அவன் சொன்னது பார்த்தீங்களா? ஐயோ. சரி, ஓகே, ரைட்டு. சரி தம்பி, பாத்ரூம் எங்கே இருக்குது? எக்ஸ்கியூஸ் மீ, வேர்ஸ் த டாய்லெட்? ஆமாம், நம்ம கேட்குறோம். டாய்லெட் அங்கே இருக்குது, அங்கே போயிட்டு வா. அப்புறம் வந்து செவுத்துலலாம் வந்து போய் வைக்காத, என்னால் கழுவ முடியாது. ஓகே அப்படிங்கிறான். சேர தம்பி, செவுத்தில் போகல, நீ என்னை குறுகுறுன்னு பார்க்காம இருந்தால் செவுத்தில் போக மாட்டா, இல்லாட்டி போயிடுவாங்க இதுக்கோ. சரி, ஓகே, அப்படியே போவோம். பாத்ரூமுங்க, என்னங்க இது பாத்ரூமு இப்படி இருக்குதுப்பா. டீ, என்னடா சத்தம் இது? ஓடோடோடோ, என்னங்க இது? ஃப்ளஷ் ஐயோ, ஃப்ளஷ் பண்ண வர சொன்னான். ஃப்ளஷ் பண்ணுறதுக்கு வர இடம் இல்லை. ஐயோ, என்ன பண்ணுறது, கை கூட கழுவ முடியலங்க, எதுவுமே பண்ண முடியல. சரி, ஐயோ பார்க்குறானே. சேர தம்பி, நான் வந்து ஃப்ளஷ் பண்ணிட்டேன், இந்த பார்த்துக்கோ, டீசெண்டாக வந்துடும் வேண்டியதாங்க. ஓகேடா தம்பி, நான் போய் அப்படியே படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் பார்ப்போம். சரி வரேன். ஏதோ ஒரு டாங்கி கூப்பிட்டு வந்து தலையை மட்டும் வச்சுருக்கான், ரொம்ப பெரிய. ஃபோட்டோ பார்க்கும்போது செம காமெடியாக இருக்குதுப்பா, செம காமெடியாக இருக்குது. ஓகே, அப்படியே படுத்து தூங்கிட வேண்டியதான். அடுத்த டே நைட் 2ல் என்னென்ன பண்ண போகிறான்னு தெரில, என்னென்ன பண்ண வந்திருக்கான்னு தெரில. நைட் 2 வந்துருச்சு, பார்ப்போம். டே, ஐயோ, திருப்பி இது எடுத்து வந்திருக்கோம். சரிடா தம்பி, நான் வந்து அப்படியே கொஞ்சம் என்னங்க ஏதோ சொல்ல போகிறோம், முறைச்சிட்டே இருக்கான். இது போன நாள் என் பாத்ரூமில் பெருசாக போட்டு வச்சுருக்கியா? இங்க என்னங்க இது, தண்ணி ஊற்றுறேன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, பெருசாக வந்து போட்டு வச்சுருக்க அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ரொம்ப நேரம் ஆச்சான் அதை வந்து கழுவுறதுக்கே. சரி தம்பி, சூப்பர், குட் பை. நான் வந்து நம்ம பாத்ரூம் க்ளீன் பண்ண சொல்கிறேன். சரி, க்ளீன் பண்ணிட்டு தான் போகிறேனே.
இங்கே எவனோ மாப்பு வச்சுருக்கான், அவனே தாங்க அந்த டோனட் மாதிரி இருக்கான் பார்த்தீங்களா, பிஸ்கெட் மாதிரி, டோனட்டு பிஸ்கெட்டு எல்லாம் அவனு என்னங்க எடுத்துகிட்டு கொடுத்துட்டான் கேட்ட உடனே. சரி நான் போய் க்ளீன் பண்ணுறேன். ஓகே, இங்கே ஒரு அழுக்கு. அவன் க்ளீன் பண்ணுறது பாத்ரூம்குள்ளார க்ளீன் பண்ணல, வெளியிலலாம் போடுற மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கான். அடோடோடோ, சூப்பர் ஷெரிக்கு, சூப்பர் ஷெரிக்கு, ரொம்ப குட்டு பாய், குட்டு பாய். அவ்வளோதாங்க. அங்கே ஒன்று இருக்குது, அதையும் போய் க்ளீன் பண்ணோம். ஐயோ நேரம் அப்படி. அப்புறம் நான் எதுக்கு வீடியோ வந்து போடலைன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு கண்டினியூஸாக எக்ஸாம்ஸு. நான் என்ன பண்ணுறது நீங்களே சொல்லுங்கள். எவ்வளோ எக்ஸாம் தெரியுமா, வாரம் எக்ஸாம் வைக்கிறானுங்க, அதனால் போட முடியல. இன்னும் அழுதுட்ருக்கோம். டேய் உனக்கு எக்ஸாம் விட எனக்கு தாண்டா எக்ஸாம், நான் தாண்டா அழுகணும். ஓடோடோடோ, இவன் வேற முறைக்கிறான், எதுவும் சரியில்லை. எக்ஸாமில் கம்மி மார்க்கும் இல்லை, அதுக்கு முறைக்கிறானா என்னன்னே தெரிலையே. சரி போவான். எனக்கு எக்ஸாம் அவன் உட்காந்து அழுதுட்ருக்கான். பரவாயில்ல, தேங்க்ஸ்டா தம்பி, தேங்க்ஸு. ஏய் யாரா நீ என்னையும் கூப்பிட்டு போடா. யாராவது அப்படின்னு நம்ம வந்து கேட்குறோம். சரி யாராக இருந்தால் நம்மளுக்கு என்ன, போய் தூங்குவோம். தூங்கு. எனக்கு தூக்கம் வரல. ஏன் தூக்கம் வரல, எனக்கு பெயிண்டிங் பார்க்கணும். என்ன அந்த அவன் மூஞ்சி பெயிண்டிங்கா, அடோடோ, அது பார்க்கவே எனக்கு வாமிட்டிங் ஃபீல் வருது. இவன் மூஞ்சை பார்க்கவே இங்கே பாருங்களேன். ஐயோ சரி பார்ப்போம் என்ன பண்ணுறது, அப்போ தான் கேம் முடிக்க முடியும். என்னடா ஆச்சு, அவனே வாமிட் எடுத்துறான். என்ன ஒரு இது கோ இன்சிடென்ட்டு, அவனே வாமிட் எடுத்துறான். இப்போ நான் என்ன பண்ணணும்னு தெரில, ஆனால் அது சத்தியமாக புரியலைங்க. அவனே வாமிட் எடுத்துட்டான் பாருங்களேன். இப்போ வந்து நான் அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்குறான். பெயிண்டிங்கை ஒழிச்சு வச்சுட்டு ஓட வேண்டியதாண்டா. ஓடுறா ராஜா, ஓடு. இன்னுங்க கதவு மூடிடுச்சு. யாரோ கதவை திட்டுறாங்க. ஏதோ ஜெயிலர் படத்தில் ஒரு ரஜினிகாந்த் மாதிரியே நிற்கிறடா. ஏதோ சத்தம் வந்ததுன்னு கேட்குறான். நம்ம அதெல்லாம் எனக்கும் தான் கேட்கலையே சத்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உண்மையிலேவான்னு கேட்குறோம். எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஃபைன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி ஓகே, குட் நைட்டு, ஆல்ரைட் குட் நைட்டு தென் அப்படிங்கிறோம். தூங்குங்கிறாங்க. அப்போடா இந்த பெயிண்டிங்க, ஐயோ. ஆனால் எனக்கு சத்தியமாக செம சிரிப்பு. நம்ம வந்து என்ன சொன்னோம், வாமிட் வர மாதிரி இருக்கணும். கடைசியில் கேமில் இருக்கோன்னே வாமிட் எடுத்துட்டேன் பாருங்களேன். என்னங்க அதை கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்ருக்கோம். கம்ப்ளைண்டாடா பண்ணுற. ஐயோ இவன் வேறு பார்வை வேறு சரியில்லை, அழுகுறான். நான் தாண்டடா எக்ஸாம் எழுதிட்டு வந்தேன், நீ எதுக்குடா முறைக்கிற, நீ எதுக்குடா அழுகுற. இருங்க சாப்பிட்டுருக்காங்க இவன். நம்மளும் போய் ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம். தம்பி 2 சிக்கன் பிரியாணி, 2 சூப்பு எல்லாத்துக்கும் கூட. பர்கரு, எனக்கு பர்கர்லாம் வேணாம்ப்பா, எனக்கு எப்போவுமே சைனீஸ் ஃபுட்டு. நல்லா யாருக்கு தெரியுமா, நல்லா யாருன்னு தெரியுமாடா. ப்ரோ பிளேயர்ரா. ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து இப்போ கமெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நான் கமெண்ட்டில் டிஸ்பிளே பண்ணலான்னு இருக்கேன். அடுத்தடுத்த வீடியோவில் என்ன சொல்கிறீங்க கமெண்ட் பண்ணிடுங்க மறக்காமல். அப்போ தான் வந்து இந்த சாப்பாடை உங்களுக்கு ஷேர் பண்ணி சாப்பிடுவேன். அங்கே உட்காந்துருக்காரு பார்த்தீங்களா, அவர் தான் நம்ம சப்ஸ்கிரைபரு. சரி ஓகே ரொம்ப பேசலாம்னா ஓகேங்க. இப்போ அப்படியே போயிடலாம். போயிட்டு தூங்கலாம்னு நினைக்கிறேன். தெரிலையே, தூங்கலாமாடா. அவன் தூக்கம் வருதுன்னு தான் சொல்கிறான். இவன் வேறு பார்வையே சரியில்லையடா. இவன் வேறு போய் கம்ப்ளைண்ட் பண்ணி வச்சுருக்கான். அடுத்து என்ன நடக்கும்னே தெரில, பயமாக இருக்குது. சரி ஓகே, என்ன இது, போவேன் தூங்குறதுக்கு தான் நான் போகிறேன். இரு தள்ளு வாழையும் விடுங்கடாடே. ப்ரோ பிளேயர் வேணாம், வழி விட மாட்டேங்கிறீங்க. அவ்வளோதாங்க, பார்த்து நல்லா தூங்கியாச்சு கொரட்டை விட்டு. நைட் 4 ஷெரிக்ஸின் அட்டகாசங்கள் அப்படின்னு நம்ம போட்டு டைட்டில் போட்டு அப்படியே போனால். இப்போ எங்கே இருக்கான்னு தெரியலையே. இருங்க, எங்கேயாவது தான் எங்கேயா சுற்றிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு வேலையே இருக்காதுல்ல. சரி ஓகே. ஓத்தோடி ஏதோ வாய் பல்லு தேய்க்காத மாதிரியே வந்து பேசிகிட்டு இருக்கிறான். இது வந்து ஓஹோ அப்படி வரீங்களா, இது வந்து அவங்களோட கிரேட் கிராண்ட்பா, கொழுத்தத்தோட அப்படி வந்து அவங்களுடைய படமாங்க அது. ஏன்டாடே உன் படத்தையே வச்சுட்டு பார்க்க முடியல இல்லை. சரி ஓகே ஏதோ விடுங்க, எனக்கு வந்து மனசே சரியில்லை அப்படின்னு சொல்கிறான். உனக்கு மனசு சரியில்லை, நான் என்ன பண்ணிட்டான். கீழே வந்து பாக்ஸ் வச்சுருக்கானா, அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சா தான் அவன் மனசு கொஞ்சம் சரியாகுமா. சரிடா தம்பி, நான் போய் வைக்கிறேன். நீ அப்படியே அவன் ஃபோட்டோவே வச்சு பார்த்துட்டு நான் கிளம்புறேன். பாய். இஸ் ஓகே அப்படியே போக வேண்டியதாங்க. ஓகே, இதுதான் அந்த பாக்ஸ் போல் இருக்குது.
ஏட்ரா தம்பி வந்து வை யாருக்கிட்ட ப்ரோ பிளேயர் கடைசியில் பாக்ஸ் தூக்க விட்டாங்களேடா பாக்ஸ் ஏன் இப்போ அதே மாதிரி தான் நின்றுட்டு இருக்கான் அந்த ஜெயிலர் ரஜினிகாந்த் அந்த படத்தில் லாரிலாம் கீழே உருண்டு பரலும் போது அப்புறம் அவர் மட்டும் தனியாக அந்த கதவுலாம் மூடி திறக்கும் போது அவர் வந்து ஸ்டெயிலாக நின்றுட்டு இருப்பார்ல அவரு ஸ்டெயிலு இவனா ஸ்டெயிலான்னு கேட்குறேன் இல்லை எனக்கு புரியல வேணா ஸ்டெயிலான்னு கேட்குறான் இவர் நின்றுட்டு இருக்காருப்பா என்னப்பா தம்பி என்ன சார் சொல்லுங்கள் சார் நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணணும் அப்படின்னு நம்ம கேட்குறோம் உதவி பண்ணணும்னு கேட்குறோம் அவன் வந்து உதவி பண்ணுங்கள் நான் பாக்ஸ்லாம் வந்து மேலே எடுத்துகிட்டு வைங்க தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு முடிக்கிறோம் இன்னும் பரவாயில்ல சொன்ன உடனே போயிட்டாரு இவர் தாங்க இவரை மாதிரி இருக்கிறதுனால தாங்க நாட்டில் மழை பெய்யுது வெள்ளம்லாம் வரதுன்னு சொல்ல முடியாது நாட்டில் மழை பெய்யுது வர முடியல ஓகேங்க இப்போ அப்படியே போய் நம்ம பாக்ஸை வச்சிட வேண்டியதான் ஓகே வச்சாச்சு இவர் என்னங்க இங்கே நின்று பார்த்துட்டு இருக்க ஒரு பெயிண்டிங்கு பார்க்குறாரோ அவர் முகத்தில் அந்த ஒரு பயம் தெரியுது குட் பாய் நீ சொல்லி தான் நான் குட் பாய்னு தெரியுமா போடாங்க சைடு நீ சொல்லி தான் நான் குட் பாய்னு தெரியணும் சரி ஓகே விடுங்க அப்படியே போய் தூங்கிட வேண்டியதான் ஓகே இட்ஸ் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிட் நைட் ஜீரோனா என்னது ஓ எனக்கு தெரிஞ்சு மிட் நைட்டுன்னு நினைக்கிறேங்க அதை தான் அப்படி சொல்கிறான் போல இருக்குது மிட் நைட் ஜீரோ ஓகே போக வேண்டியதான் ஐயோ அந்த பெயிண்டிங் வேறு இங்கே இருக்குது இப்போ எடுத்துட்டான் அவன் எடுத்துகிட்டு தான் உஷாராக வந்து அந்த பெயிண்டிங்கை தூக்கி போட்டான் போல இருக்கு இப்போ தான் பெருமையாக பேசிகிட்டு இருந்தான் அது வந்து கிரேட் என்னங்காச்சு பாவிடே என்னங்காச்சு இவருக்கு அப்பாடா டே என்ன ஆச்சுன்னே தெரிலங்க மர்மமாக இருக்குது இப்போ தான் நைட் ஃபையே வருது இந்த ஷெரிக்கு தான் வேலையே இல்லாமல் ஏதோ பண்ணி வச்சுருப்பான் ஷெரிக்கே உனக்கு இருக்குடா டே லாஸ்ட்டை பாரு யாருக்கிட்ட லாஸ்ட் சீன் வருவல்ல வா வச்சுக்கிறேன் இப்போ அப்படியே போயிட்டு இங்கே ஏதோ ஜூஸ் மாதிரி இருக்குது ஷெரிக்ஸ் ஜூஸ்ன்னு போட்டிருக்கு இதை குடிச்சா அவன மாதிரியே மூஞ்சி வந்துருமோ ஐயோ அப்படியே போக வேண்டியதான் இப்போ தான் ஜூஸ் குடிக்கிறான் நல்லா சூப்பி ஜூஸ் குடிச்சிட்ருக்கான் ஓகேங்க அவன் ஜூஸ் குடிச்சு முடிச்சிட்டான் போல இருக்குது ஓகே இப்போ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க என்னது நான் வந்து ஸ்ட்ராங்காக ஃபீல் ஆகுறேண்ணா அவன் வந்து இப்போ ரொம்ப பலசாலியாக இருக்கான் அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பியை வளைக்கணும் கரெக்டுங்க கம்பியை வளைச்சிட்டான் பாருங்களேன் இப்போ அப்படியே போக வேண்டியதான் அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஓகே என்னங்க திடீர்னு ஸ்க்ரீன்லாம் பிளாக் ஆகிடுச்சு ஓகே இப்போ நான் திருப்பி வந்து வீக் ஆகிட்டேன் அந்த இது பவர் முடிஞ்சிச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்கிறான் பவர் தானே முடிஞ்சிச்சு இன்னொன்று போய் குடிச்சா பவர் வந்துடுப்போது என்னது ஒரு ட்ரிங்க்கு மேலே நம்ம குடிக்கக்கூடாதான் நம்ம வாழ்நாள்லேயே ஒரு ட்ரிங்க் மேலே குடிக்கக்கூடாதான் ஏன்னா அது ஓவர் டோஸு ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஓவர் டோஸ்னால் ரொம்ப பவர் அந்த மாதிரி சொல்கிறது ரொம்ப பவர் சேர்ந்தால் அவ்வளோதான் நம்ம காலி அந்த மாதிரி சொல்கிறான் இவன் ஓகே டேக் ஒன் பட் டோன்ட் ட்ரிங்க் நம்ம வந்து அதை எடுத்துகிட்டு மட்டும் போகலாம் ஆனால் குடிக்க வேணாம் அப்படின்னு வந்து சொல்கிறான் ஓகே நம்ம எடுத்துகிட்டு மட்டும் போவோம் வழியில் வந்து யாருக்காவது இருந்தால் கொடுத்துருவோம் அவங்க குடிச்சு ஸ்ட்ரென்த் ஆகட்டும் ஓகே இருங்க இவன் இருக்கான்ல நீங்கள் வந்து இது குடிங்க தாத்தா நீங்கள் வந்து இது குடிங்க நீங்கள் ரொம்ப பலசாலி ஆகிடுவீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஓகே அவர் சொல்கிறாரு என்னங்க தாத்தா குடிங்க தாத்தா நான் வந்து ஏங்க கொடுத்துட்டோம் டேய் பாவி செருக்கு செருக்கு துரத்துறாங்க நம்மள அடடடா துரத்திட்டே இருக்கானே நிற்காம ஐயோ ஓடுறாராமா ஓடுறா ராஜா சம்போ சிவசம்போ என்னங்க முட்டு சந்து ஐயோ ஒரு வேலை வந்துட்டோங்க அப்போடா இப்போ செருக்கு வரான் வாடா டே செருக்கே என்ன ஏங்க இவன் தெரியுதா நம்ம ஜூஸ் கொடுத்தோமே ஒருத்தனுக்கு பலசாலியாவோடன்னு அவருங்க இவரு தாத்தா வேற லெவல் தாத்தா வராரு கேதரை விட போறாரு செருக்கு நீ கொஞ்சம் ஓரம் தள்ளி போடா பாரு இவன் வந்து அப்படியே சோர்ந்து போயிட்டான் இவர் தாத்தா வேற லெவல் தாத்தா நீங்கள் பாருங்க கண் எடுத்து சுட போகிறான் அவர் ஐயோங்க செம்ம மாசுங்க வேறு லெவலுங்க அப்படியே சினிமா நடக்கிற மாதிரியே போச்சு அவ்வளோதான் யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டார் ஓகே என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணுமா அதெல்லாம் பண்ண முடியாது என் சப்ஸ்கிரைபர்ஸ்கிட்ட பண்ண சொல்லுங்கள் அவங்க பண்ணுவாங்க அப்புறம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ் ஓகேங்க இந்த கேம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்புறம் இது பண்ணுவேன்னா ஓகே பாய் ஃப்ரம் MTG பாய்